வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ருத்ரா 2.0 சேனலுக்காக நான் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பை பத்தி பார்க்கலாம்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் பாலியல் தொல்லைக்கு எதிராக சில சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி என்னன்னு பார்க்கலாம். இந்த சட்ட திருத்தமானது பிஎன்எஸ் சட்டத்துக்கிலேயும் மாநில அரசு சட்டத்தின் கீழேயும் அது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சட்டமானது முதல்ல எதுக்காக தொடங்கப்பட்டுச்சுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா தமிழ்நாடு ஆக்கணுங்கிறதுக்காக நம்ம தமிழக முதலமைச்சர் இது கொண்டு வந்திருக்காரு. வாங்க இப்ப அது என்னென்ன சட்டங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மரண தண்டனை எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காரு. அது அது மட்டும் இல்லாமல் 18 வயசு கீழே இருக்க பெண்களுக்கு பாலியல் தொல்லை அல்லது பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மரண தண்டனை. அது மட்டும் இல்லாமல் 12 வயசு கீழே இருக்க சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணவங்களுக்கும் மரண தண்டனைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாலியல் தொந்தரவுக்கு என்னென்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பெண்ணை பின்னாடியே பின்தொடர்ந்துட்டு போய் அபியூஸ் பண்றவங்களுக்கு முதல்ல 1 ஆண்டு முதல் 5 ஆண்டு தண்டனையா இருந்தது. இப்ப 3 ஆண்டு முதல் 5 ஆண்டு தண்டனையா மாத்திருக்காங்க. அப்புறம் ஒரு பொண்ணோட முகத்துல ஆசிட் ஊத்துறது இது மாதிரி காரியங்கள் பண்றவங்களுக்கு முதல்ல 7 ஆண்டு தண்டனையா இருந்தது. இப்ப 10 ஆண்டா உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு பெண்ணை ஆன்லைன்ல தவறாக சித்தரிச்சு அவங்கள அபியூஸ் பண்றது, செக்ஸுவல் அபியூஸா அவங்களுக்கு சேட்டிங் பண்றது இது மாதிரி விஷயங்கள் பண்ற விஷயங்களுக்கு முதல்ல 2 ஆண்டு முதல் 5 ஆண்டு இருந்தது. இப்ப 5 ஆண்டு முதல் 10 ஆண்டாவும் உயர்த்திருக்காரு. மேலும் ஒரு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டவங்க மீண்டும் மீண்டும் அதே தப்பை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனைன்னு தெளிவா சொல்லிருக்காரு. முக்கியமா இந்த வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா ஜாமீன் கிடையாது. ஒருவேளை ஒரு இது தப்பு பண்ணாமலே ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க, போலீஸ்ல மாட்டிக்கிட்டாருன்னா அவரை நிரபராதின்னு சொல்லிதான் வெளியில எடுக்கணுமே தவிர அவங்களுக்கு முன்னாடியே ஜாமீன் கொடுத்து விடுவிக்க கூடாதுன்னு ஒரு தெளிவா திட்டவட்டமா கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மரண தண்டனையில இருக்கக்கூடிய ஒரு கைதி இது ஜாமீன் அப்ளை பண்ணா அவங்களுக்கு மரண தண்டனை தள்ளிவிக்கலாமே தவிர ஜாமீன் தள்ளிவிக்க கூடாதுன்னு அவர் திட்டவட்டமாகவும் கூறியிருக்காரு. மேலும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவங்களுக்கு இன்னும் மேலும் நிறைய சட்ட திருத்தங்களையும் அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த சட்ட திருத்தம் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஓகே, இப்ப இந்தியா முழுக்க நிறைய பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதுக்கெல்லாம் என்ன அது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ நம்ம கண்ணுக்கு எதிராகவே நிறைய பாலியல் வன்கொடுமைகளை பார்க்குறோம். கடந்த ஏப்ரல் மாதம் 2024 ஒரு ஸ்பானிஷை சேர்ந்த ஒரு 2 கப்பல்ஸ் இந்தியாவுக்கு பைக் ரைடிங் வந்திருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட் அடிச்சு போட்டு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் 4-5 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தாங்க, எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இறுதியா நம்ம இந்திய அரசு அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா சன்மானம் கொடுத்தாங்க. 10 லட்ச ரூபா போதுமாங்க? அவங்க பட்ட வழிக்கு 10 லட்ச ரூபா போதுமா? நீங்களே சொல்லுங்க. அடுத்தது ஆர்ஜிகர் மருத்துவமனை. இந்தியாவிலே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை தான் அது ஆர்ஜிகர் மருத்துவமனை தான். அங்க 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய, அதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ பெண்மணியை அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இது மூலமா ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது கூட்டா சேர்ந்து பண்ணாங்களா இல்ல தனியா ஒரு ஆள் பண்ணாங்களா, அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இது நம்ம கருத்து எதுவுமே இல்லை. அடுத்தது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. 2 காதலர்கள் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கும்போது அவங்கள ஒருத்தர் மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். அந்த பையனை பாருங்களேன், விட்டுட்டு போயிருக்கான் அந்த கூட வந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு தைரியமா முன் எனக்கு இது மட்டும் நடந்துச்சு, இதுக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லவும் இந்த சட்ட திருத்தங்கள்லாம் வந்ததுக்கு இதுதான் மெயினான காரணம்னு கூட சொல்லப்படுது. இந்த பெண் முன்னாடி வந்த மாதிரி எல்லா பெண்களும் முன்னாடி எனக்கு தப்பு நடந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இப்ப இருக்க சட்ட திருத்தத்தை விட இன்னும் ஒரு படி மேல இனிமே எவனாவது பெண் ஒரு விருப்பம் இல்லாம ஒரு பெண் மீது கை வைப்பதற்கு யோசிக்கிற அளவுக்கு பண்ணணும். ஓகே, இறுதியாக இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு முன் சொன்னதுக்காக எங்க ருத்ரன் 2.0 சேனல் சார்பா நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் ருத்ரன் 2.0 சேனல்ல தவறாக நன்றி, வணக்கம்.